ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடையில் கிடைக்கக்கூடிய பாம்பே அல்வா சட்டுன்னு 10 நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நான் ஒரு 5 ஸ்பூன் போட்டிருப்பேன். இந்த கப்பால் 2.5 கப்பு போட்டிருக்கேன். ஆனால் ஸ்பூனால் அளந்தால் 5 ஸ்பூன் வரும். 2 கப்பு மாவுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கங்க. கட்டி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நான் அப்போ 2 கப்பு ஊற்றினேன், இப்போ 2 கப்பு ஊற்றிருக்கேன். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை எடுத்துக்குவோம். அதில் 2 கப்பு சீனி போட்டிருக்கேன், சர்க்கரை. 2 கப் தண்ணி ஊற்றிக்கங்க. சீனி கரைஞ்சால் மட்டும் போதும், பாகுபதம்லாம் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி சட்டியில் வச்சு நம்ம கிண்டுனா அடி பிடிக்காது. இது கண்ணாடி மாதிரி வரும். அதனால் நீங்கள் கை விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். நல்லா வெள்ளேண்டு கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூனு நெய் போட்டிருக்கேன். நம்ம கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கும்போதே 100 ஸ்பூனாக நெய் போட்டுக்கோங்க. இது அல்வா பதம் வரணுன்னு நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இது சட்டியில் ஒட்டாமல் இது வரணும். அந்த அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. பத்து முந்திரியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் இன்னும் 1 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறேன். நம்ம நெய் ஊற்றினா தான் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கடையில் வாங்குற மாதிரியே. பாருங்க, சட்டியில் ஒட்டாமல் எப்படி நல்லா சுருண்டு வருது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஒரு தட்டில் நெய் ஊற்றி தடவி வச்சுட்டு அந்த தட்டில் நம்ம இப்போ இந்த அல்வாவை கொட்டி பீஸ் போட்டுருவோம்.
அல்வா அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஒரு 1 ஹவர் ஆறுனா போதும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம கையாலேயே இப்படி நவுத்தி விட்டால் கூட அப்படியே கொட்டிடலாம். அந்தளவு வாங்க, கத்தி எடுத்து இப்போ பீஸ் போட்டுருவோம். பாருங்கள், வெட்டி பீஸ் போட்டாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. வாயில் வைத்தவுடன் கரைஞ்சிடும், அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.